வணக்கம். நான் இப்போ வந்துட்டு பஹரின் பே பீச்சு போய்கிட்டு இருக்கிறேன். அதாவது அவனி மாலுக்கு முன்னாடி அந்த சிக்னல்லேருந்து நான் இப்போ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து அவனி மால் பேக் சைடு தான் இருக்குது பஹரின் பே பீச்சு. இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணலாம், போட்டிங் போகலாம், எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள், இந்த ரோடும் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏரியா நல்லா பார்க்குறதுக்கும் ஒரு ரம்மியமாக இருக்கும். அதாவது இதெல்லாம் நான் வந்துட்டு பஹரின் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் ஃபுல்லு கடல். இதெல்லாம் கடலை தூத்து தான் இதெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. இந்த மரங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள். நான் இப்போ அந்த ரோட்டில் ரைட் எடுக்கிறேன். லெஃப்ட்டு போனால் அவனி மாலுக்குள்ளே போகும். நான் ரைட் எடுத்து ஹைவே பிடிக்கிறேன். இது எல்லாமே முன்னாடி கடல் தான். இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் போட்டது தான் இந்த ரோடு, இந்த ஹைவே, மேம்பாலம், இது எல்லாமே. அதாவது பஹரின் வந்துட்டு நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்களோட மேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்காது. கடலை தூத்து மண்ணை போட்டு ஒரு ஏரியா உருவாக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்த புதுசில் உள்ள பஹரினுக்கும் இப்போ உள்ள பஹரினுக்கும் நிறைய வித்தியாசம்லாம் இருக்குது. நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, நிறைய மால்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே வந்து கடலை தூத்து கட்டினது தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பீச்சோ 2 பீச்சோ தான் இருந்துச்சு. இப்போ நிறைய பீச்செல்லாம் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பிளேஸ் தான் இந்த பஹரின் பே பீச்சுன்னு. இந்த பீச்சுக்கு இப்போ வந்திருக்கேன். வாங்க உள்ளே போவோம். வணக்கம், ஹவ் ஆர் யூ எவரிபடி? நான் இப்போ வந்திருக்கிறது பஹரின் பே பீச்சு. இப்போ இது வந்து புதுசாக பார்த்தா டெவலப் பண்ணுறாங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. வாங்க இந்த பீச்சை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். நான் இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு வந்து நானும் எத்தனை வருஷம் பண்ணேன்னா ரோடெல்லாம் மிஸ் ஆகி 2-3 ட்ரிப்பு ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஏன்னா கூகுள் மேப்லேயும் கரெக்டாக வந்துட்டு லொக்கேஷன் காமிக்கல. அதில் சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். வாங்க இந்த ஏரியாவை போய்ட்டு சுற்றி பார்ப்போம். இது வந்து மணமாவில் தான் இருக்குது. மணமா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு 1 கிலோமீட்டர் தான். மணமா சிட்டியில் மணமா சோக்குலேருந்து பாவலுப்பான்லேருந்துலாம் நடந்தே வரலாம் அந்த ஏரியாவுக்கு. வாங்க போவோம், அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். இந்த வீடியோவிலையும் ஏதாவது பேசிக்கிட்டு இதை சுற்றி பார்ப்போம். வாங்க. ஓகே நண்பர்களே. யுவர் ஃப்ரம் விச் கண்ட்ரி? Nigeria. Too long here? How many years you are in the boat? 100 years. How much the boat there? Boating? 2 people, no? For 2 people, 14 to 10 dinar. 2 per go, 5 dinar. Single person 5 dinar. So 2 people 10 dinar. So another one. Yeah. And for stand 5 dinar. 5 dinar per person. Per person or 2? 1 person. 2 hours. 2 hours only. Any camp only 2 hours only. Maximum 2 hours. Too much people are coming every day. Or weekend coming? Weekend so much people. Good. Okay, thank you my brother. What's your name? I'm Nasir. Nasir. See you. Thank you. Friends, how are you? How are you? You are Bahraini, no? Bahraini? How you feel now? Nice? We are enjoying. Enjoying? Hi brother, how are you? Hello, how are you? You are enjoying the boating? Huh? Enjoying now? For sure. Sure? Yeah. You have to try it. அப்படியே பேச்சு வரமாக நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகலான்னு பார்க்குறேன் உங்களோட. அதாவது இந்த வீடியோவில் தைராய்டை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தைராய்டு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் பயப்படுறாங்க. எந்த ஒரு நோயுமே பயப்படும்போது அந்த நோயே மனுஷனை கொன்றும். நம்ம வந்துட்டு எதை மனசில் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். மே 25 வந்து தைராய்டு தினமாக உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. அதாவது தைராய்டு சுரப்பி வந்து குறைஞ்சாலோ கூடுனாலோ பிரச்சனை தான். இந்தியாவில் வந்துட்டு 10 பேரில் ஒரு ஆளுக்கு தைராய்டு இருக்குது. சில பேருக்கு தெரியும்,
அது சில பேருக்கு தெரியாது. 4.2 கோடி பேருக்கு இந்தியாவில் தைராய்டு இருக்குது. அதாவது 2021 ஆண்டு சர்வே படி 3/2 பங்கு ஆளுக்கு தைராய்டு இருக்கிறதே தெரியாது. அவங்களுக்கு அந்த அறிகுறியும் தென்படாது. இது அதிகம் பெண்களுக்கு தான் அந்த நோய் பரவுது. 50 வயசுக்கு மேலே ஆனால் எல்லாருக்குமே அந்த நோய்கள் இருக்கும். இது குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கழுத்தில் ஏதாவது கட்டி இருந்தால் அந்த கட்டி கேன்சர் கட்டியானு செக் பண்ணிக்கிறது நல்லது. செக் பண்ணிக்கிட்டு தைராய்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த தைராய்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னு. இந்த நோய் வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் அதிகமாக தூங்குறதும், உடல் ரொம்ப குண்டாக போகிறதும், கை கால்லாம் வீங்கிறது, சில பெண்களுக்கு மென்சஸ் எல்லாம் கரெக்டு டயத்துக்கு வராதது, இதெல்லாமே இதோட அறிகுறிகள் தான். இந்த ஹார்மோன் அளவை சரி செய்ய முடியும். அதாவது கொஞ்சமாக மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அது நோய் குணமடையாது. அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான். தூக்கம் வராது, எடை குறையும், பதட்டம் வரும், அதிக பசி, படபடப்பு எல்லாமே வரும். அதனால் டாக்டரோட அட்வைஸ் படி அந்த மருந்து எடுத்துக்கிறோன்னா, அதாவது இந்த நோயை மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம், அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி கதிர்வீச்சிலையும் மருந்தெல்லாம் கொடுத்து இதை சரி பண்ண முடியும். ஆனால் என்ன மருந்து சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மனசு அதை நம்பணும். நான் அந்த மருந்தை சாப்பிட்டா, நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு இந்த நோய் சரியாகும்னு சொல்லி நம்பணும். நம்ம நம்பாமல் நம்ம என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன மருந்து சாப்பிட்டாலுமே அது நம்மளோட நோயை குணப்படுத்தாது. நமக்கு அது நோயை தன்மையை கூட்டம் குறையாது. அதனால் நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த செயலை நம்பி செய்யணும். அதாவது ஒரு சின்ன உதாரணம் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் அறந்தாங்கி, எங்கள் சொந்தக்கார பையன் கார்த்தின்னு ஒரு பையன், அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிபி முத்தி போய் அவனோட நெஞ்சில் பைப்பு போட்டு சளி எடுத்தாங்க. அப்போ நம்ம கிராமம்னா தெரியும், எல்லாருமே போவாங்க பார்க்குறதுக்கு. அப்போ இப்போ என்கிட்ட எங்கள் அப்பா சொன்னார், அந்த பையன் இன்றைக்கே நாளைக்கே செத்துருவோம்னு இறந்து போயிடுவான்னு சொல்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு. அப்போ நான் இங்கேருந்து போகும்போது ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதாவது நம்ம மக்கள்லாம் ஒரு ஆளை முடியாமல் இருக்கிறவங்கள பார்க்க போனால் ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி நான் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவனை சுற்றி நிறைய பேர் அழுகுறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவன் 90 வருடம் செத்து போன மாதிரி இருக்கிறான். அவன் ஆல்ரெடி செத்துட்டான். ஏன்னா சுற்றி உட்காந்து அழுகும்போது எந்த ஒரு நோயாளியுமே தன்னம்பிக்கை விட்டுருவாங்க. அப்போ நான் இங்கே போய்ட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து அவன் வாயில் வச்சேன், சாப்பிடு மச்சான் அப்படின்னு. அப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, அவன் டாக்டர் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது இன்றைக்கே நாளைக்கு ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீப்பான்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்கல. அவன்கிட்ட சொன்னேன், நீ எந்திரிச்சு வருவாடா, உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ எல்லாம் செத்து போயிடுவான், யாரா சொல்கிறது, நான் இருக்கேன் மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தை ஊட்டி விட்டு அவனை தைரியமாக பேசினேன். நீ எந்திரிச்சு வருவ, உனக்கு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் என்னைய மறக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியமாக பேசி அங்கே உழவுகளெல்லாம் திட்டினேன். யாருமே அழுகக்கூடாது, எல்லாம் வெளில எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டினேன். சில பேருக்கு நான் என்னோடய செயலை பார்த்து சில பேருக்கு கோபமும் வந்துச்சு சில ஆளுகளுக்கு. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியலை, எல்லோரும் வெளில எந்திரிச்சு போய் வெளில உட்காந்துருந்தாங்க. ஆனால் அந்த பையன் அந்த குணமாகி இப்போ நல்லா இருக்கிறான். அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அவனை ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கிறான். எப்பாவது என்னை பார்த்தா சொல்லுவான், என்னோடய உயிரை கொடுத்தது நீங்கள் தான் மச்சான், பிடிச்சிட்டு போன உயிரை திருப்பி கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா என்னை சுற்றி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் என்கிட்ட பாசிட்டிவாக பேசி என்னை தேர்த்தி கொண்டாந்தீங்க. நீங்களும் இன்னை விட முடிஞ்சிச்சான்னு பேசுனீங்கன்னா நான் அன்றைக்கே செத்துருப்பேன் மச்சான் அப்படின்னு சொல்லி இப்போவும் சொல்லுவான். இது எதுக்காக இந்த கதையை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மனசு தான் காரணம், ஒவ்வொரு செயலுக்கும் மனசு தான் காரணம். அதனால் எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அதை பற்றி நம்ம பயப்படவே கூடாது, எதிர்த்து நிற்கணும். சரியா பேர் நினைக்கலாம்டா ஒவ்வொரு வீடியோவிலையும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே, வேணும் பெரிய டாக்டரானு கூட. நான் டாக்டர்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த என் வியூவர்ஸுக்கு, என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு
ஷேர் பண்ணணும், என்னால் ஒரு பாசிட்டிவ் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் தான் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு. நான் இப்போ முடிச்சுட்டு நான் இப்போ அவனி மால் போக போகிறேன். அவனி மால் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மெசேஜை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு எதாவது கண்டென்ட் கொடுங்க. உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றினாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பேச முடியும்னால. ஏன்னா நான் என்னோடய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறையா மக்களோட நான் பார்க்க முடியும், நிறைய மக்களோட பழகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதை பற்றி வேணாலும் என்னால் பேச முடியும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதோ ஒரு டாப்பிக்கு, கண்டிப்பாக நான் அதை பற்றி பேச ஒரு வீடியோ போடுறேன். ஓகே நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி வாட்சிங் மை வீடியோ.